அவங்களோட c31 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 9000 பிரைசிங்ல என்ட்ரி லெவல். இப்போ அதை விட பிரைஸ் கம்மியா இன்னுமே ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் இன்னமே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படிங்கறதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு ஒர்த்தான ஸ்பெசிபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் இருந்தது. சரி, என்னதான் கொடுத்துருக்காங்க, இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். Hello friends, welcome back to DBZ. என்னதான் இந்த Realme c30 ஸ்மார்ட் போன்ஸ்ல ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருந்தாலும் அதுவுமே நல்லா இருந்தது. இவங்க கொடுக்கக்கூடிய பிரைஸுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த போன்ல ஆக்சுவலா 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு 232, இன்னொன்னு 332 அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ட்ஸ் ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 232 ஓகே என்ன தோணுச்சு. 332 கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான். வெறும் ஒரு ரேம் மட்டும் 1 GB இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த போன்ல பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. ஏன்னா அது மிட் ரேஞ்சா ரொம்பவும் இல்லை, என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் தான். இந்த ஸ்மார்ட் போனோட மினிமம் லுக் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா லுக் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனோட டிசைன் மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. கலர் ஆப்ஷன்ஸும் இங்கே நல்லாவே தராங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல பேக்ல ஒரு 2 கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு நாச் டிஸ்பிளே, வாட்டர் டிராப் நாச் டிஸ்பிளே செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் 2 கேமராஸோட பிளேஸ்மெண்ட் லுக்கு நல்லா இருந்தது. போன்ல 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. போனோட ரைட் சைட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல்ல ஃபிங்கர் பிரிண்ட்டை மிஸ் பண்ணாம இருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்டா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ல ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே 6.58 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய LCD பேனல். இது ஃபுல் ஹெச்டி கொடுக்கல, ஹெச்டி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா c31 விட இன்னமே டவுன்கிரேடா இந்த c30 இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல HD பிளஸ் பேனல் மட்டும் தான் இருக்கு. ஆனா அதுவுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரீனா தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான விஷயங்கள் இங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கூட ஓரளவுக்கு நல்லான ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வியூவை இங்க கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படிங்கறத கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் திக்னஸ் வரும்போது 181 கிராமுக்கான வெயிட் அண்ட் திக்னஸ் வரும்போது 8.480mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. டிசைன்லயும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி டிசைனிங் ஓரளவுக்கு இந்த என்ட்ரி லெவலில் கொடுத்துருக்கிறது Realme இந்த டைம் பண்ணிருக்க ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல ஒரு மெயினான விஷயமா எனக்கு தோணுச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல கேமரா செக்ஷன் வந்தோம் அப்படின்னா பிரைமரியா ஒரு 13mm, செகண்டரியா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவதா ஒரு AI கொடுத்துருக்காங்க, ஒரு டம்மியான செட்டப், அவ்வளவுதான். இந்த 13mm சென்சார் அப்படிங்கிறது என்ட்ரி லெவல்ல ஓகே ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்தது. சில பிராண்ட்ஸ் இன்னமே 10-12,000 ரூபாய் அந்த சென்சார்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி இல்லாம 7,000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன்ல இப்படி ஒரு கேமரா செட்டப் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆப்டா நல்லா தான் இருந்தது. ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இங்க கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நல்லா தான். ஏன்னா இன்னும் 15,000 ரூபாய் செக்மெண்ட்ஸ்ல 5 மெகாபிக்சல் ரெட்மி மாதிரியான பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில போன்ஸ்ல அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஆனா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல அட்டம். செல்ஃபிஸ்க்காகட்டும் ஒரு டீசென்டான போட்டோஸை செல்ஃபிஸ் எடுக்கும் போதையும் இங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய போனா Realmeயோட c30 இருக்கிறது கேமராஸ்லயே ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரிஸ், அதாவது வெயிட் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. பேட்டரிஸை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரிஸ் எல்லாம் கம்மி பண்ணாம 5000 mAh கொடுத்து அதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. ஓவரால் இந்த பாக்ஸோட கண்டென்ட்ஸும் நல்லா தான் இருந்தது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 அந்த ஸ்மார்ட் போன் வருது. அதோட நமக்கு இங்க Realme 2.2ல இந்த போன் ரன் ஆகுது அப்படிங்கறத சொல்லலாம். எல்லாமே பார்த்துட்டோம் இந்த போனோட ப்ராசர். ஏன்னா ஏற்கனவே Realmeயோட c31ல இருந்தது யூனிசாக்கோட t610ங்கிற ப்ராசர். இது G80யோட கம்பேர் பண்ணலாம், அந்த மாதிரியான சிப்செட். இப்போ இதை விட இங்க டவுன் கிரேடா இவங்க என்ன பண்ண போறாங்க? சில லீக்ஸ்ல G80 இதுல கொடுக்கலாம், அதாவது c30 அப்படின்னாங்க. ஆனா இது G31ஓட இன்னமே டவுன் கிரேட். அப்ப ப்ராசர் இன்னமே டவுன் கிரேடா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த போன்லயும் யூனிசாக்கோட ஒரு இன்னமே டவுன் கிரேடான ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. யூனிசாக்கோட t606 இந்த ப்ராசர் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. இது கிட்டத்தட்ட 610 விட ஒரு 10% பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய ப்ராசர். ஒரு என்ட்ரி லெவலுக்கு பேஸான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். 7000 ரூபாய்க்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு போன் இருக்கணும், செகண்டரியா யூஸ் பண்றதுக்கு, வீட்டுல பெரியவங்களுக்கு வாங்கி தரதுக்கு, சின்ன சின்ன வீடியோ கால்ஸ் அண்ட் போன் பேசுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நல்ல ஆப்டான விஷயம். கேமிங்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும் போதுல இதெல்லாம் பெரிய லெவல்ல பேசவே முடியாது, அது கண்டிப்பா ஒர்த்து கிடையாது. ஆனா ஓவரால் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. இங்க பிரைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு வரும்போதுல 332 அப்படிங்கிற 232 அப்படிங்கிற வேரியன்ட் ஒரு 7000 ரூபாய்க்கும், 332 ஒரு 7,990 ரூபாய், 8,000 ரூபாய் வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து போகுது. ஏன்னா c31 9,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அதை விட கம்மியா 1000 ரூபாய் பிரைசிங்ல பிளேஸ் பண்றது ஒரு நல்ல பாசிட்டிவா இருந்தது. இங்க ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது நமக்கு LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் இங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இந்த Realme c30ல. நான் இந்த போனை பேசணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் அந்த கேமராவோட ஸ்பெசிபிகேஷன் நீங்க 5 மேப்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா எல்லா விஷயங்களையும் இந்த Realme பண்ணியிருந்தது. Realme இந்த டைமே நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான போனா இருக்கிறதுக்கு ஒரு செம சான்ஸா இருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க செகண்டரியா ஒரு சாய்ஸ் இருக்கணும், ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கணும் அப்படின்னா செம்மையான பிரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம்ம அவைலபிலிட்டியா இருக்கும். சீக்கிரமாவே இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லீக்ஸ் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா லீக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள இந்த ஃபோனை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏதோ நீ கொஞ்சம் நல்லா பண்றப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.